ஒரு அருமையான சிறிய பாடசாலையாக இருந்தாலும் ஒரு அமைதியான பாடசாலையாக புனித அருளானந்த வித்தியாலயத்தை காண்பதையிட்டு உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1933ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த புனித அருளானந்தர் வித்தியாலயமானது 1950ஆம் ஆண்டிலிருந்து மிஷனரி பாடசாலைகளை அரசு கையகப்படுத்தியதன் பின்னர் அரசு பாடசாலையாக இது கொண்டு வரப்பட்டதாக இதனுடைய வரலாற்று பின்புலம் கூறுகிறது. இந்த பாடசாலையுடைய வரலாற்று வளர்ச்சியிலே பல கல்விமான்கள் உருவாக்கப்பட்டதை தற்போதுள்ள எங்களுடைய உதாரணமாக நீங்கள் அழைத்திருக்கின்ற பிரதம பொறியியலாளர் நீர்ப்பாசன திணைக்களம் கிழக்கு மாணவர்களுடைய விவேக் சந்திரன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அதே போன்று இன்னும் பலர் இங்கு உருவாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு அவர்கள் வருகை தராவிட்டாலும் கூட வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த இடத்திலே நாங்கள் சபை சார்பாக அவர்களை பாராட்டிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பழைய மாணவர்கள் இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைத்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. அவரை விட குறிப்பாக சுவாமி ஜீவனானந்தர் அறக்கட்டளை நிதியத்திலிருந்து கூட பிரதிநிதிகளை அழைத்திருக்கிறார்கள். இவ்வாறான இந்த ஒன்றுகூடல் இந்த பாடசாலையுடைய வரலாற்று பின்புலத்தை பிறருக்கு சொல்லுவதற்காகவும் இந்த பாடசாலையில் கடந்த காலத்திலே ஏற்பட்ட அபிவிருத்தி பணிகள் தொடர்பான சாதக பாதக நிலைமைகளை வெளிக்கொணர்வதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கின்ற மதகுருமார்கள் மற்றும் முன்னாள் அதிபர்கள், இன்னாள் அதிபர்கள், இந்த பாடசாலையிலே கற்பித்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே சில விடயங்களை நான் குறிப்பிடுவது, முதலிலே எந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையும் மக்களுக்கு போதிப்பதற்காக எங்களுடைய மத குருமார்கள், இந்து துறவிகளாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவ துறவிகளாக இருக்கட்டும், அல்லது பௌத்த துறவிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரார்த்தனை செய்கின்ற ஆலயங்கள் அல்லது மத வழிபாட்டு தலங்களினூடாகத்தான் தன்னுடைய பணிகளை ஆரம்பிப்பார்கள். அவ்வாறான அந்த நல்ல போக்கு எங்களுடைய மக்களிடையே, சமூகத்தினரிடையே நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் விதைப்பதற்கு ஒரு களமாக அமைந்திருப்பதை நாங்கள் ஒருபொழுது மறக்க முடியாது. காலம் காலமாக நாங்கள் வரலாற்றிலே படித்துக் கொண்டு வருகின்றோம். அவ்வாறான குருவினுடைய அல்லது குருக்களினுடைய குருமார்களுடைய பார்வையிலே வழிபடுத்தல்களின் கீழே தான் ஆரம்பத்திலே குருகுல கல்வி ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் மகாபாரதம் ராமாயணத்துக்கூடாக காணக்கூடிய வரலாறு இருக்கிறது. அதுதான் உண்மை, அதான் யதார்த்தமும். ஒரு நல்ல குருவிற்கு கீழே அல்லது நல்ல ஒரு குருவானவருக்கு கீழே இருந்து கற்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒழுக்கம் தவறி, வழி தவறி, மரபுகளை மறந்து, மனித விழுமியங்களை தவறி நடப்பதற்கான வாய்ப்புகள் ஒருபொழுதும் இருக்காது. பிழைத்து அவருடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ பழகிக் கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட இந்த பாடசாலை 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்று 75வது ஆண்டினை பூரணமாக பவள விழாவாக கொண்டாடி இருப்பதை நான் படிப்பாளர் என்ற வகையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனை மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைத்திருக்கின்ற நம்முடைய பாடசாலையின் அதிபர் திருவாளர் வீணா புவிவாணன் சார் மற்றும் ஒவ்வொரு ஆசிரியர்களும், நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக இணைந்திருக்கின்ற முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், இந்த பாடசாலையை கற்று வெற்றியடைந்த பழைய மாணவர்கள் மற்றும் மேலிய பழைய மாணவர்களை அழைத்து பெற்றோர்களை ஒன்று திரட்டி இந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் இந்த நிகழ்வை நடாத்துவது, இந்த நிகழ்வு மேலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிகழ்வாக மாறி இருக்கிறதை நாங்கள் எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித அருளானந்தர் வித்தியாலயமானது தனது 75வது ஆண்டுகளினுடைய வரலாற்றிலே பல கல்வி சேவைகளை வழங்கி இருக்கும். எங்களுடைய பாடசாலைகளிலே, இலங்கை பாடசாலைகளிலே இனம், மதம், மொழி என்ற பேதமில்லாது
பொதுவாக நாங்கள் கல்வி அதிகாரிகளாகிய நாங்களும் ஆசிரியர்கள் அதிபர்களாகிய எங்களுடைய உத்தியோகத்தர்களும் சிறப்பான சேவைகளை ஆற்றி வருகிறோம். எங்களுக்கு மதம் என்பது ஒரு பொருட்டல்ல, இனம் என்பது பாகுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு பிரதானப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இல்லை. ஆனாலும் அந்தந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம் விழுமியங்களை நாங்கள் ஒரு பொழுதும் அவர்களிலிருந்து பிரிக்காத அளவுக்கு அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வி என்பது கலாச்சாரத்துடனும் அந்தந்த இனக்குழுக்கள் மதங்களை பின்பற்றுகின்றவர்களுடைய மக்கள் வாழ்க்கையுடைய நெறிமுறைகளையும் போதிக்கின்ற ஒரு பிரதானமான முதுகெலும்பாக கல்வி காணப்படுகிறது. மறக்கக்கூடாது, மறுக்கவும் முடியாது. இவருடைய கல்விக் கொள்கைகளும் மாணவர்களுக்கு அவருடைய சமயம் முதலாவது கல்வி குறிக்கோள்களிலே சமயம் ஒழுக்கம் சார்பான விழுமியங்களை நாங்கள் போதிப்பதை அடையாளப்படுத்துகிறது. அவர் எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், அவருடைய மதங்களை பின்பற்றுவதற்கு இந்த நாட்டிலே உரிமை உண்டு, அவர்களுக்கான சலுகைகளும் உண்டு. ஆகவே அவற்றையெல்லாம் உள்வாங்கி எங்களுடைய கல்விப்பணியை சிறப்பாக ஆற்றி வருகின்ற பணிதான் இந்த அதிகாரிகளதும் ஆசிரியர்களதும் அதிபர்களதும் தலையாய கடமை. அந்த அடிப்படையிலே நாங்கள் சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், கல்வி தொடர்பாக அவர்கள் ஆழமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறக்க முடியாது. குறிப்பாக எங்களுடைய கல்வியினுடைய வரலாற்றிலே சுவாமி விவேகானந்தருடைய கல்வி சிந்தனை மிகவும் பரந்துபட்டது. மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிபூர்ண தன்மையை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி என்றால் சுவாமி விவேகானந்தர். அது மாத்திரமல்ல, கல்வி சிந்தனையை நாங்கள் தத்துவார்த்தமாக பார்க்கின்ற பொழுது உள் மலர்ச்சி, ஒரு மனிதனுடைய உள் மலர்ச்சி மற்றும் முயற்சி, மனநிலை கட்டமைப்பு, சமூக நீதி மற்றும் அறிவை பெறுதல், அதற்கு அப்பால் செய்முறை கல்வியை பற்றி போதிக்கின்ற ஒரு நல்ல தத்துவார்த்த சிந்தனையை சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார். ஏன் இதனை கூறுகிறேன் என்றால், மறுபக்க பார்க்க போனால் எங்களுடைய இயேசுநாதர் அவர்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய சிந்தனையினூடாக அவருடைய சில ஏற்பாடுகளின் கீழே திருமறை வசனங்களினுடைய கல்விக்கான முக்கியத்துவத்தை அளித்து அவர் கல்வியை மக்களுக்கு முக்கியத்துவமான ஒரு விடயமாக அவர் எடுத்து காட்டியிருப்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஆன்மீக வளர்ச்சி கல்வியின் உயர்ந்த குறிக்கோள் என்றார். அதற்கு மத்தேயு 4:4 இந்த வசனத்திலே மனிதன் அப்பத்தால் மட்டும் வாழ்வதில்லை, தேவனுடைய வாயில் நின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வான் என்ற. இது எதனை காட்டுகிறது? தொழில் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அவனுடைய ஆன்மீகம், ஒழுக்கம், நெறி, ஒழுக்க நெறி போன்ற விடயங்களையும் கல்வியினூடாக கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. மறுக்கப்படக்கூடாது. குறிப்பாக சிறுவர்கள் பெற வேண்டிய அடிப்படை உரிமையாக ஐநா சபை சாசனம் முன்மொழிந்திருக்கிறது கல்வியினுடைய உரிமை. ஆகவே நாங்கள் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், எந்த தத்துவத்தை நாங்கள் படித்தாலும் சரிதான், எங்களுக்கு சமயங்களினூடாக சொல்லுகின்ற விடயம் ஒன்றுதான். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு மதங்களிலே நடைமுறைகளை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் பாடசாலைகள் என்று வருகின்ற பொழுது அது கல்விக்காக நாங்கள் திறந்து விடுகின்ற ஒரு தளம் அல்லது களம். இவ்வாறான பாடசாலைகளிலே நாங்கள் சமயத்தை பிரிவினை பொருளாக பயன்படுத்துவதில்லை, அதனை ஒரு கல்வியாக பயன்படுத்துவதில்லை, மொழியிலே ஒரு பிரிவினைக்கான கல்வியாக பயன்படுத்துவதில்லை. ஆகவே இந்த பாடசாலையுடைய வளர்ச்சி அன்று ஒரு பொறியியலாளரை உருவாக்க முடியுமாக இருந்தால் இன்று ஏன் ஒரு ஆசிரியரை வழிபடுத்துவதற்கான ஒரு களமாக மாற முடியாது என்பது இங்கு கேள்வியாக அமைகின்றது. இது பெற்றோர்களுக்கான அவர்களை இந்த சபையினூடாக நான் பாராட்ட விரும்புகிறேன். அவருடைய எண்ணங்களை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய ஆனந்தங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தன்னுடைய நேரத்தை பயன்படுத்திக் கொண்டால் உண்மையிலே அவரை நான் பாராட்ட விரும்புகிறேன். இவ்வாறான இளைஞர்களைத்தான் சுவாமி விவேகானந்தர் விரும்புகிறார். இவ்வாறான 1000 இளைஞர்கள் மட்டும் போதும் இந்தியாவிலே பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றார். இலங்கையிலேயும் பல சுவாமி விவேகானந்தர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்றால் இனம் கண்டு கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இவ்வாறான இளைஞர்களுடைய சிந்தனையினூடாக பல சமுதாய விழிப்புணர்வு கருத்துக்கள் செல்ல வேண்டும். ஒரு அதிகாரி அல்லது அதிபர் அல்லது ஆசிரியர்கள் சொல்வதற்கும் அப்பால்
உங்களுள் ஒருவராக ஒவ்வொரு சமூக உறுப்பினரும் உணர்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த பாடசாலையுடைய மாற்றம் என்பது நிச்சயமாக அது கிடைக்கும் என்று இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சூழலிலே மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் அல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய மாற்றமாகும். அவை இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்கள், பழைய மாணவர்கள் இதனை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு பாடசாலையிலே 75வது ஆண்டுக்கு பின்னர் பல மறுமலர்ச்சிக்குரிய காலமாக மட்பட்ட அருளானந்த வித்தியாலயத்திற்குரிய பாடசாலையுடைய வரலாற்று காலம் மாற வேண்டும். ஏன் ஒரு 25 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் 100 ஆண்டுகள் கொண்டாடுகின்ற பொழுது அருளானந்தர் வித்தியாலயம் மாபெரும் சாதனை படைத்த ஒரு பாடசாலையாக மாற்றமடைவதற்கு நீங்கள் இன்று அணிதிரள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் அறைகூவலை விடுக்கிறேன். இது ஏனைய கூட்டங்களில் மாத்திரம் நாங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்வது எந்த விதமான செயற்பாடுகளுக்கும் அது எங்களை கொண்டு சென்று விடார். நான் மதிப்புக்குரிய போது என்னுடைய மதகுரு ஐயா ஃபாதர் டெரஸ் அவர்களிடம் கேட்டிருந்தேன். இது சந்தர்ப்பம் அல்ல, இது பேசுவதற்கான சந்தர்ப்பம் அல்ல, நாங்கள் இருவரும் கதைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் அல்ல, நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை தீர்மானிப்பதற்கான நேரம். ஆகவே அடுத்தடுத்து வருகின்ற நாட்களிலே பழைய மாணவர்கள், என்னுடைய சீஃப் இன்ஜினியர் விவேக் சந்திரன் உட்பட ஏனைய பழைய மாணவர்கள், முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து ஒரு கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணி இந்த பாடசாலையுடைய வெற்றிக்காக நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த மெத்தடிஸ்ட் கத்தோலிக் சபையினுடைய மதகுரு அவருடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறேன். அவை பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் பழைய முன்னாள் அதிபர்கள் இணைந்து இங்கு 30 பிள்ளைகள் படித்தாலும் சரிதான், 20 பிள்ளைகள் படித்தாலும் சரிதான், அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆங்கில கல்வியினூடாக அடுத்த ஒரு நிகழ்வு மேடையிலே அரங்கேறுகின்ற பொழுது முழுமையான ஒரு ஆங்கில மொழி மூலமான நிகழ்வாக மாற்றம் அடைகின்ற பொழுது அது இன்னும் ஒரு கவர்ச்சிகரமான சூழ்நிலையை இந்த பாடசாலைக்கு உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். கூறியது போன்று 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நகர்கின்ற இந்த யுகமானது பல்வேறு விதமான ஆற்றல்களை மாணவர்களிடம் வளர்க்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். பற்றிப்பு கல்வி நிலையம் கடந்த ஒரு காலத்திலே இருந்த போக்கிலே இப்பொழுது இருக்க முடியாது, இனியும் இருக்க முடியாது, அடுத்த ஆண்டுகளிலும் இப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. அது காலத்தின் கட்டாயமான தேவை. மாற்றம் ஒன்றுதான் நிலையானது. ஆகவே 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்களை விதைக்க வேண்டிய இந்த தருணத்திலே எங்களுடைய பற்றிப்பு கல்வி நிலையத்தில் இருக்கக்கூடிய 70 பாடசாலைகள் குறைந்தபட்சம் ஒரு ஸ்மார்ட் போர்ட் அறையாவது கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய அதிபர்களுடைய எங்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே இன்று சகல பாடசாலைகளிலும் திறன் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திறக்கின்ற நிகழ்வு மிகவும் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மற்ற கழுதாவளி ஆர்டிஎம் வித்தியாலயத்தில் திறக்கப்பட்டது. இன்றைய தினம் 75வது ஆண்டுக்காக வழங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது, ஆனால் தாமதமாகிவிட்டது. இந்த தடம் அறக்கட்டளை நிலையம் நிரஞ்சன் அவர்கள் உண்மையில் அவர் தனியார் அறக்கட்டளை நிலையமாக இருந்தாலும் இந்த பாடசாலையுடைய நலனுக்காக அவர் 75வது ஆண்டு நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடாத்துவதற்கு அவர்கள் நிதி அரசனை வழங்கி இருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியது. இவ்வாறு சமூகத்துடைய அங்கத்தவர்கள் இணைய வேண்டும். அவர்களிடம் நான் கோரியிருக்கிறேன், இந்த பாடசாலைக்கு நான் அறையை திருத்தி கொடுத்திருக்கிறேன். ஸ்மார்ட் போர்ட் பிக்ஸ் பண்ணுவதற்கான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அந்த 1 மில்லியன் ரூபாயிலே திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல திருத்தங்களும் அந்த செலவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அறைக்குள் இனி தேவையானது ஒரு ஸ்மார்ட் போர்டு. நிரஞ்சன் ஒரு ஸ்மார்ட் போர்டை தருகின்ற பொழுது 50 விதமான சமூக பங்களிப்புடன் நாங்களும் இன்னும் ஒரு ஸ்மார்ட் போர்டை தருவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம். ஆகவே இந்த பாடசாலை ஒரு ஸ்மார்ட் போர்டு இல்லாமல் இந்த பாடசாலை மிகவும் விரைவாக 2 ஸ்மார்ட் போர்டு கொண்ட ஒரு பாடசாலையாக மாறி நவீன காலத்துக்கேற்ற கற்றல் கற்பித்தல் முறைகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக விடுவதற்கான சூழ்நிலையை என்னுடைய இறைவன் ஏற்பாடு செய்து தந்தமைக்கு இந்த இடத்திலே நான் நன்றி கூறுகிறேன். அருமையாக இருந்தது உங்களுடைய அலங்காரம், உங்களுடைய மேடை சோதனை இதுவும் பதிலாக கஷ்டப்பட்டிருக்கீர்கள் நான் நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுடைய முயற்சி அதான் சொல்ல சிறிய பாடசாலையாக இருந்தாலும் பெரிய ஒரு நிகழ்வாக நீங்கள் என்று மாற்றி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பெற்றோர்கள் இவ்வளவு பேர் திரண்டு ஒரு நிகழ்வுக்கு வந்ததை உங்களுடைய பாடசாலையிலே நான் இன்றுதான் காண்கிறேன். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் அடித்திருக்கின்ற பொழுது நாங்களும் உங்களுடன் இணைந்து பாடசாலையுடைய முன்னேற்றத்துக்காக செயல்படுவோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு அர்ப்பணிப்பான சேவை ஆற்றுகின்ற ஒரு ஆசிரியரை இந்த இடத்திலே நான் கௌரவமாக மதிக்கின்றேன். இந்த மாணவர்கள் சிறிய தொகையான மாணவர்களாக இருந்தாலும்
அத்தனை மாணவர்களையும் இந்த அரங்கிலே ஏற்றி அவர்களுடைய திறமைகளை நீங்கள் காண்பித்திருக்கிறீர்கள். உண்மையிலே ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் ஆற்றல் இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மேடையிலே நிரூபிச்சிருக்கிறார்கள். ஆகவே எதிர்வரும் நாட்களிலே